ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மேக் இன் இந்தியா. ஏன்னா இப்போ உள்ள பொருட்கள் எல்லாத்துலேயுமே மேக் இன் இந்தியான்னு இருக்குது. நிறையா பேருக்கு அப்படி மேக் இன் இந்தியானா என்னன்னு தெரியாமல் இருக்கலாம். சப்போஸ் தெரிஞ்சிருந்தாலும் இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அதுக்காண்டி இந்த வீடியோ. வாங்க மேக் இன் இந்தியானா என்னன்னு பார்ப்போம். மேக் இன் இந்தியா என்பது இந்திய அரசால் 25 செப்டம்பர் 2014 அன்று தொடங்கப்பட்ட ஒரு தேசிய முயற்சி ஆகும். இதன் முக்கிய நோக்கம் இந்தியாவை உலகளவில் உற்பத்தி மற்றும் தொழில்துறை மையமாக மாற்றுவது. மேக் இன் இந்தியாங்கிறது 2014 செப்டம்பர் 25 இந்திய அரசால் தொடங்கப்பட்டது. இது ஒரு தேசிய முயற்சி. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, இந்தியாவை உலக அளவில் உற்பத்தி மற்றும் தொழில்துறையோட மையமாக மாற்றுவது. இதுதான் இதோட நோக்கம். 25 துறைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. கார் உற்பத்தி, பாதுகாப்பு உற்பத்தி, எலக்ட்ரானிக்கல் செலவு, இரும்பு, ரசாயனங்கள், சோலார் உற்பத்தி போன்றவை. இதில் மொத்தம் ஒரு 25 டிபார்ட்மெண்ட் இதுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. என்னென்னா, ஒரு நாட்டில் கார் உற்பத்தி பண்ணுறதுக்கு, நம்ம நாட்டில் காரை உற்பத்தி பண்ண பாதுகாப்பு சாதனங்கள், எல்லாமே A to Z, டேங்கர், குண்டு, துப்பாக்கி, பாதுகாப்பு உற்பத்தி, எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் நெசவு, ட்ரெஸ்ஸு, இரும்பு, ரசாயனங்கள், சோலார் உற்பத்திக்கு இதுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. இதில் FDI, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 100% உங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. வெளிநாட்டிலேருந்து ஒருத்தவங்க இங்கே நீங்கள் முதலீடு பண்ணி மேக் இன் இந்தியா ப்ராடக்ட் நீங்கள் தயாரிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 100% அனுமதி. அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ், அனுமதி செயல்முறை எளிமைப்படுத்தலை. நீங்கள் அப்ளை பண்ணாலே மேக் இன் இந்தியாவில் நான் இங்கே ஒரு முதலீடு பண்ணுறேன்னா உங்களுக்கு ஈஸியாக கிளியரன்ஸ் கிடைச்சிடும். அது மாதிரி வெளிநாட்டு முதலீட்டு FDI அதிகரித்தல், இந்தியாவில் உற்பத்தி திறனை அதிகரிக்க உதவுதல், வேலைவாய்ப்பை அதிகரித்தல், பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்தல். இந்த மேக் இன் இந்தியாவோட முக்கியமான 4 நோக்கங்கள் என்னென்னா, இந்தியாவில் வெளிநாட்டு முதலீட்டை அதிகரிக்கணும், இந்தியாவில் உற்பத்தி திறனை அதிகரிக்கணும், ஒரு வேலைவாய்ப்பை மக்களுக்கு கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கணும். ஏன்னா ஒரு நாட்டோட முதுகெலும்பே பொருளாதாரம் தான். இங்கே நம்ம எந்த அளவுக்கு உற்பத்தி பண்ணாதான் வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும், பணப்புழக்கம் இருக்கும், வெளிநாட்டு காசு நம்ம இந்தியாவுக்குள்ளே வரும். அதனால வெளிநாட்டு முதலீட்டை அதிகரித்தல், இந்தியாவில் உற்பத்தி திறனை அதிகரிக்க உதவுதல், வேலைவாய்ப்பை அதிகரித்தல், பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்குவித்தல். இன்னொன்று ஜீரோ எஃபெக்ட், தரத்தில் குறைபாடு இல்லாமல், சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாமல் உற்பத்தி செய்வது என்பது ஸ்லோகன். இப்போ நாட்டில் ஒரு பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துகிறோம், வேலைவாய்ப்பை ஏற்படுத்துகிறோம்னு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல், அதே மாதிரி குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் இல்லாமல், ஜீரோ எஃபெக்ட்னு மேக் இன் இந்தியாவில் பொருட்கள் தயாரிக்கணும். ஏன்னா சீனாவை பொறுத்துக்கிட்டாலே உங்களுக்கு தெரியும், அங்கே உற்பத்தி அதிகரிப்பாங்க, ஆனால் எந்த ஒரு பொருளுமே குவாலிட்டியாக இருக்காது. அப்படி இல்லாமல் மேக் இன் இந்தியாவில் ஒரு பொருளை தயாரித்தாங்கன்னா அந்த பொருள் குவாலிட்டியாகவும் இருக்கணும், சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கணும்னு ஆரம்பித்தது தான் மேக் இன் இந்தியா. இது ஒரு இந்திய அரசால் தேசிய முயற்சி. இதோடைய முக்கியமான நோக்கங்கள் 25 துறைகளில் நம்ம உற்பத்தியை அதிகரித்து, வேலைவாய்ப்பை அதிகரித்து, நாட்டின் பொருளாதாரத்தை அதிகரிக்கணும், வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு இங்கே டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக ஈஸியான ஒரு லைசன்ஸ் கொடுத்து உற்பத்தி அதிகரிக்க உதவுவது தான் மேக் இன் இந்தியா திட்டம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்க நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.